ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். 1 Corinthians chapter 2 verse 15. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் சொல்லுங்க நிதானித்து ஆராய்கிறானா. ஆமென். ஆவிக்குரியவன் என்ன பண்றான் சொல்லுங்க? எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்கிறான். ஆமென். இந்த 5வது நாளிலும் கூடி வந்திருக்கிற உங்க தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துதலை சொல்லி கவனிங்க. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை சுத்திகரித்தார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணார்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் நம்மளை என்ன பண்ணார்? சுத்திகரித்தார். அழியும் என் கரங்களை கொண்டு ஆமும் வார்த்தை அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாமும் வார்த்தை சொல்ல தெரிந்தெடுத்தி ஆராதிப்பே. அதை எண்ணியே ஆராதிப்பே. ஆமென், ஆராதிப்பே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஸோ இந்த 5வது நாளில் கர்த்தர் நம்மை எதில் சுத்திகரிக்க விரும்புகிறார் சொல்லுங்க? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஆமென். கவனிங்க, என் தனிப்பட்ட முதல் நாளில் ஆண்டவர் என்னை எதை சுத்திகரித்தார்? என்னுடைய கண்களை. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. என் கண்ணை ஆண்டவர் என்ன பண்ணார்? எதிலிருந்து சுத்திகரித்தார்? அசுத்தத்திலிருந்து, அவ்விசுவாசத்திலிருந்து, பிறரை குற்ற உணர்வோடு பார்க்கிற அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் என் கண்களை சுத்திகரித்தார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா நீங்க? 2வது நாள் ஆண்டவர் என்னை எதில் சுத்திகரித்தார்? என்னுடைய வாயை. ஆமென். காரணம், என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானங்களும் உங்களுடைய சமூகத்தில் என்னவா இருப்பதாக சொல்லுங்க? பிரியமாய் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் 2வது நாளில் நம்மளுடைய வாயை சுத்திகரித்தார். அல்லேலூயா. என் வாயில நான் யாரும் என்ன பண்ணிடக்கூடாது? காயப்படுத்திடக்கூடாது. கெட்ட வார்த்தைகள் ஒன்று என் வாயிலிருந்து என்ன பண்ணிடக்கூடாது. அதற்கு ஆண்டவர் சொன்னார், துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து என்ன பண்ணி வருது? புறப்பட்டு வருதுனால என் நாவில் ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எதிர்பார்த்த ஆண்டவர் பரிசுத்தத்தை கொடுத்தார். ஆமென். சரி, 3வது நாள் ஆண்டவர் எதில் சுத்திகரித்தார் நம்மை சொல்லுங்க? என் இருதயத்தை. சொல்லுங்க, என் இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணார்? சுத்திகரிச்சாரா இல்லையா? அநேகருக்கு சுத்திகரிக்கலன்னு நினைக்கிறேன். வேதம் சொல்கிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆமென். கவனிங்க, ஏன் இருதயத்தை ஆண்டவர் சுத்திகரிக்கணுன்றதுக்கு ஆண்டவர் சொன்னாரு? மனுஷன்கிட்ட பேசுறதுக்கு வாய் இருந்தால் போதும். வாயில் மனுஷன்ட்ட ஈஸியாக என்ன பண்ணலாம்? இவரை கூப்பிடணுன்னா நான் அவர் பேரை சொல்லி என்ன பண்ணிடலாம். ஆனால் என் தேவனை நான் தரிசிப்பதற்கு, என் தேவனை நான் தேவனிடத்தில் பேசுவதற்கு எனக்கு வாய் மட்டும் போதாது. எது வேணும்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறீங்களா நீங்க? அப்ப இருதயத்தில் வஞ்சகமும் பொறாமையும் இச்சையும்
கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை வச்சுட்டு நான் ஆண்டவர் என்ன பண்ணிட முடியாது, வச்சுக்கிட்டு என்னால் ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது, சுத்திகரிக்க முடியாது. என் இருதயத்தில் அசுத்தத்தை வச்சுக்கிட்டு என் ஆண்டவரை நான் என்ன பண்ண முடியாது, ஆராதிக்க முடியாது. காரணம் அவர் தங்குற இடம் அது. அல்லேலூயா. என் இருதயத்தை கர்த்தர், அப்ப மனுஷன்கிட்ட பேசுறதுக்கு வாய் தேவை, என் ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நல்ல இருதயம். இருதயத்தில் சுத்தமான சொல்லுங்க, சுத்தமான இருதயம். அன்னாள் போய் ஜெப ஆலயத்தில் வாயில பேசினாலா, அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றினாலா? அவருடைய வாய் மாத்திரம் அசைந்தது, அவருடைய இருதயமோ. அல்லேலூயா. அப்ப மூன்றாவது நாள் ஆண்டவர் என்ன பண்ணார், நம்முடைய இருதயத்தை. நான்காவது நாளில் என் பர்சனல் லைஃப், என் சீக்ரெட் சீன், என்னுடைய சீக்ரெட் வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் என்ன பண்ணார், கட்டளையிட்டார். அல்லேலூயா. சீக்ரெட் பிளேஸில் என் அந்தரங்கத்தில் 2 வாழ்க்கை இருக்குது. ஒன்று அந்தரங்கத்தில் ஆண்டவரோடு நேரத்தை செலவு பண்ணலாம், அந்தரங்கத்தில் சத்துருவோடு என்ன பண்ணலாம். பாவமும் இருட்டில் தான் நடக்குது அந்தரங்கத்தில். என் அந்தரங்க என்னுடைய பர்சனல் மன்னிக்கணும், என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு இன்டிமசியும் நான் அந்தரங்கத்தில் என்ன பண்ணலாம், ஆண்டவரோடு வைக்கலாம். அல்லேலூயா. மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் ஜெபிக்கும் போது சொன்னார், பரமண்டத்தில் இருக்கிற பிதா தாமே அந்தரங்கத்திலிருந்து, அல்லேலூயா, உங்களோட ஜெபங்களை பார்க்கிற பிதா தாமே உங்களுக்கு வெளியரங்கமா என்ன பண்ணுவாராக, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தாமே. அப்ப அந்தரங்கத்தில் நான் ஆண்டவரோடு கனெக்ட் ஆக முடியும், அது ஒரு சைடு. இல்லை என்னால் ஆண்டவரோடு கனெக்ட் ஆக முடியல, அந்தரங்கத்தில் என்னை சத்துரு தான் என்ன பண்ணுறான், இழுக்கிறானா, அந்த வாழ்க்கையும் ஆண்டவர் என்ன பண்ணார், சரி செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு 5வது நாள் ஆண்டவர் காலையில் என்ன பேசினார், நம்ம எதில் நம்மளை சுத்திகரிக்க சொன்னார் ஆண்டவர் சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் என்ன பண்ணார், கவனிங்க. இந்த நாளில் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விடுதலை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என் பர்சனல் லைஃப்பில் அந்தரங்க வாழ்க்கையில் அசுத்தம் நிறைஞ்சிருந்தா எந்த அளவுக்கு ஆபத்தோ நல்லா கவனிக்கணும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை. என் பர்சனல் லைஃப்பில் ஒரு சீக்ரெட் லைஃப்பில் எனக்குள்ள ஒரு சீக்ரெட் சின் இருக்கும், அது எந்த அளவுக்கு டேஞ்சரோ அதுக்கு விட ஒரு படி மேலே டேஞ்சர் எதுலன்னா என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாய்மாலம். நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வேஷம் தரிக்கிறவனா இருந்தா சீக்ரெட் பாவத்தை விட அது ஆபத்தானது. நான் என்ன துணி போட்டிருக்கேன்னு சொல்லுங்க, என்ன ஷர்ட் போட்டிருக்கேன், என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்கேன், ஒயிட் அண்ட் ஒயிட்ல போட்டுட்டு நான் அசுத்தத்தை கர்த்தர் அருவருக்கிற காரியத்தை செஞ்சனா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவே முடியாது. அதை நான் அறிக்கையிட்டு அதை விட்டு விடும் பொழுது கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைக்குது, எனக்கு இரக்கம் கிடைக்குது. இரக்கம் வேணுமா, அழிவு வேணுமா? அப்ப இரக்கம் வேணும்னா ஒவ்வொரு நாளும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்ப நான் ஆவிக்குரியவனா மாறணும். நல்ல கவனிங்க. யார் ஒருவன் ஆவிக்குரியவனாய் மாற நினைக்கிறான் என்றால் பூமிக்குரிய காரியங்களை வெறுக்கிறவன் மாத்திரம்தான் ஆவிக்குரியவனாய் மாறுகிறான். எவன் ஒருவன் தன் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற தேவனோடு உறவாடுகிறான்னா பூமிக்குரியவைகளை வெறுத்து பூமிக்குரியவைகளை சுதந்திரித்துக் கொள்ளாம, எபிரேயர் 11வது அதிகாரத்தில் மோசே சொல்லுவாரு, மோசே தன் பார்வனுடைய குமாரத்தி என்பதை காட்டிலும், கவனிங்க, அவன் அந்த மகன் சொல்றதை காட்டிலும் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தன் ஜனங்களோடு பாடுகளை அனுபவிப்பதற்காக அவன் தெரிந்து கொண்டான். யார் ஒருவன் பூமிக்குரிய காரியங்களை உதறி தள்ளி, நான் விசுவாசிக்கிறேன் இந்த பிரசங்கம் முடியும் போது கர்த்தர் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அனலை மூட்டுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நெருப்பு கொளுத்தி விடுவாரு, நாம தான் அதை என்ன பண்ணணும், அனலாக்கி அந்த நெருப்பு என்ன சொல்லுங்க, காத்து கொள்ளணும். விளக்கு கொளுத்தி விட்டு அந்த விளக்கை நம்ம என்ன பண்ணணும்,
இந்த ஆலயத்தில் உங்களால் அனலாக்க முடியாது, உங்களை தங்களை தானே பரிசுத்தம் கொள்ள பண்ண முடியாது. அதற்கு தான் சீயோன்கிற தேவ சபை இருக்கு. அந்த சபையில் கர்த்தர் நமக்கு அக்கினியை போடுவார், அனலாக்குவார். அந்த அனலை கொண்டு போய் நான் வீட்டில் பத்திரமா என்ன பண்ணணும், அந்த விளக்கு அணையாம கொண்டு போய் அதை எங்க வைக்கணும், என் வீட்டில் வைக்கணும். கவனிங்க, தவறான புரிதல் விசுவாசிகளுக்குள்ள என்னன்னா, என் ஆவிக்குரிய வாழ்க்கை வெறும் சபையோடு தான். ஹலோ, எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நான் ஆவிக்குரியவனா எங்க இருந்தா போதும்? சர்ச்சில் இருந்தா போதும். ஸ்பிரிச்சுவல் சர்ச்சுக்கு தானே தேவை. குடும்பத்தில் இருக்கிறதுக்கு எதுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை? எங்க அப்பா கிட்ட நான் ஆவிக்குரிய வாழ்க்கை பேச்சு பேசணுமா? எங்க அம்மா கிட்ட நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கணுமா? சபையில் எனக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கவங்களை பார்த்து பிரைஸ் லார்டுன்னு சொல்கிறேன், அது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனால் அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுது உங்களுடைய சொந்த தகப்பனார்கிட்ட அல்லது சொந்த தந்தைக்கிட்ட அல்லது தாய்கிட்ட, மகன்கிட்ட, மகக்கிட்ட, சகோதரர்கிட்ட யாராவது பிரைஸ் லார்டுன்னு சொல்கிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கை அங்கதான் துவங்குகிறது. அல்லேலூயா. என் ஆவிக்குரிய வாழ்க்கை என்னுடைய திருச்சபையில் துவங்கப்படுவதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை என் குடும்பத்தில் துவங்கி என்னுடைய திருச்சபையில் தொடர்கிறது. அல்லேலூயா. எவன் ஒருவன் ஆவிக்குரியவனாய் மாறுகிறான் என்றால், உங்களுடைய சிந்தனை சிதற விடாம கேளுங்க. வேதம் சொல்கிறது, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தான், சொல்லுங்க, என்னது? தன்னைத்தான் வெறுக்கணுமா? என்ன வெறுக்க என்னால் முடியாது. அதனால தான் ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஒரு இது வரும்போது நான் செஞ்சது சரின்னு தான் என் மனசு என்ன பண்ணும். அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சரியல்ல. அவன் சரியான ஆவிக்குரியவன் அல்ல. நம்ம என்ன வாசிச்சோம்? 1 கொரிந்தியர்ல, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் சொல்லுங்க நிதானிக்கிறானா. ஹலோ, நிதானிக்கிறான். ஏன் மேல தப்பு இருக்குமோ? பைக்கில் போறீங்க, வேகமாக போய் ஏதோ ஒரு ஃபேஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னு இடிச்சிடுறாங்க. எடுத்த உடனே நம்ம யாரை திட்டுவோம்? மனுஷங்க தான், உண்மையை சொல்லுங்கள். நம்ம யாரை எடுத்த உடனே நம்மளே கேட்டுப்போம், ஏய் அருந்தாஸ், ஏன்டா அப்படி வந்தேன்னா என்ன திட்டுவேண்ணா? எடுத்த உடனே பூமிக்குரியவன் யாரை தான் திட்டுவான், ஆனால் ஆவிக்குரியவன் நிதானிப்பான். நான் எங்கன்னா சாரி 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 நான் தப்பாக வந்துட்டேன், என்னது சாரி. நான் மேடை அலங்காரத்துக்காக சொல்லலை. அநேக முறை நான் வண்டி ஏதாவது இது பண்ண போனாலும், அவங்க முறை தப்பு நடந்தாலும் நான் அநேக முறை என்ன பண்ணிவிடுவேன்னா, ஏன்னா எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறதுனால நான் பொறுமையாக தான் போவேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த பின்னாடி ஒரு சந்து இருக்கு இல்லையா, அந்த பெங்களூர் ஃபர்னிச்சர் சந்தில் நான் ஒரு ஹவுஸ் விசிட்டிங் முடிச்சுட்டு என் நிலைமையில் இருந்தால் யோசிச்சு பாருங்கள், ஆவியானவர் தான் சாட்சி. இப்படி டேர்னிங் இப்படி திரும்புகிறேன், நான் பைக்கை தம்பி உங்கள் வீட்டுக்குள்ளேயே முடிச்சுட்டு இப்படி திரும்புகிறேன். இப்படி திரும்பணும், 2 வாலிப பிள்ளைங்க பார்க்கவே எப்படி இருக்கிறாங்க, அதை சொல்ல விரும்பல. 2 பேரும் என்ன பண்ணா, நடு ரோட்டில் பைக்கை நிப்பாட்டிட்டு பேசினுக்கிறாங்க எங்க டேர்னிங்கில். நான் ஆறு நடிச்சதுக்கு அவன் என்ன திறமை சொன்னா, பொறு பேசி தானே இருக்கிறான் அப்படின்னா. அப்படிதான் சொன்னான், வெயிட் பண்ணு பேசி தானே இருக்கிறான்ட்டான். இப்போ நான் பூமிக்குரியவனா எனக்குலேருந்து எது வரும்? சட்டுன்னு இது என்ன யாருடைய ரோடு வருமா இல்லையா? ஆண்டவர் உண்மையாலுமே அன்னைக்கு எனக்கு பொறுமையை கொடுத்தார். மற்ற டைமில் நின்றுட்டு நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் அங்கே நின்றுட்டு தான் போனேன். ஏன்னா ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்காரு. அவன் தோற்றத்தை பார்த்துருக்க, அவன் சரியா இல்லை, அவனுக்கு புத்தி இல்லை. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? ஞானத்தை கொடுத்துருக்கிறார். தாழ்ந்து போவதில் தப்பு இல்லைங்க. அல்லேலூயா. நிதானிக்கணும். ஒருவேளை நான் பேச போய், அவன் ஏதாவது சொல்ல போய், இதுவாய் நான் ஆசீர்வாதத்தை ஒரு வீட்டுக்கு கொடுத்துட்டு என் வீட்டுக்கு சண்டையை கொண்டுட்டு போகவா? ஏன்னா சண்டை போட்டு நீ வீட்டில் போய் நிம்மதியாக என்ன பண்ண முடியுமா? ஜெபம் பண்ண முடியுமா? நான் வணங்குற என் ஆண்டவர் என்ன தான் கேள்வி கேட்பார். ஹலோ, என்னது? நான் வணங்குற ஆண்டவர் அவனை விட்டுருவாரு. நீ ஆவிக்குரியவன் தானே, நீ நிதானிக்க வேண்டியதானே, நீ பரிசுத்தவான் தானே, நீ பொறுமை உள்ளவன், நீ சாந்தக்குள்ள முன்னோல்ல. கவனிங்க, எவன் ஒருவன் ஆவிக்குரியவனாய் மாறுகிறானோ, கவனிங்க, இந்த ஆவிக்குரியவன் எப்படி மாறுறானா, கவனிங்க, நான் நல்லா உங்களுக்கு விளக்குற மாதிரி சொல்கிறேன்.
இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த சைடு எது? பூமிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படின்னா, டைரெக்டாக பரலோகத்திலேருந்து வர்றது கிடையாது. ஹலோ, எங்கேருந்து வர்றது கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கை பரலோகத்திலேருந்து வர்றது கிடையாது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படின்னா, பூமிக்குரியவனாக என்னை தேவன் எடுத்து பரிசுத்தப்படுத்தி அழைத்து ஆசீர்வதித்து அபிஷேகித்து யாரா மாத்துறாருன்னா ஆவிக்குரியவனாய். புரிஞ்சவர் ஆமென் சொல்லுங்களேன். மீண்டும் சொல்கிறேன், புரியாதவங்க கவனிக்காதவங்களுக்காக. பூமியில் வாழ்கிற என்ன, பூமிக்குரிய என்ன அவர் அழைத்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து அபிஷேகித்து என்னை யாரா மாத்துறாரு? ஆவிக்குரியவனாய். கவனிங்க, ஆபிரகாம் தேவன் அழைக்கிறதுக்கு முன்னாடி அவன் யாருன்னா பூமிக்குரியவன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பூமிக்குரிய எல்லா காரியத்தை விட்டுட்டு நீ என்ன கிட்டவா, நான் உன்னை யாரா மாத்துறேன்? ஆவிக்குரியவனா. உன் தகப்பனையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. நான் உன்னை யாரா மாத்துறேன்? ஜாதிகளுக்கு தகப்பனாக. அல்லேலூயா. திரளான ஜனத்திற்கு நீ தகப்பனா இருப்ப. திரளான ஜனத்திற்கு சாராள் தாயா இருப்பார். என்ன தகப்பன், என்ன தாய்? ஆவிக்குரிய தகப்பன். அதனால தான் லாசரு, மத்தேயுல லாசரு ஐஸ்வர்யவான் உவமையில படிக்கும் பொழுது அன்று சொல்றார், இவனும் யார் தான்? ஆபிரகாமனுடைய குமாரன். அப்ப எனக்கு ஆவிக்குரிய தகப்பனாக அன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஆபிரகாம் எப்படி ஆவிக்குரியவனா மாறினா, வானத்திலிருந்து தேவதூதர் மாதிரி கீழே விழுந்த ஆவிக்குரியவனா மாறல. கவனிங்க, ஆவிக்குரியவனா மாறுகிற எவரும் வானத்திலிருந்து வர்றது கிடையாது. பூமியிலிருந்து பூமிக்குரிய அநீதியமான பாவங்களை வெறுத்து, பூமிக்குரிய அநீதியமான காரியங்களை வெறுத்து தான் யாரா மாறுறாங்க? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? 2014 ஆண்டில் எனக்கு ஆண்டருடைய அழைப்பு வருகிறது. பைபிள் காலேஜ் போகணும். நான் இல்லை, கவனிங்க, என்ன என்னுடைய சிறு சாட்சியை சொல்லி நான் கடந்து போகிறேன். 8th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் கேண்டிடேட். நான் குடும்ப கஷ்டத்து நிமித்தம் ஆண்டவர் எங்களை போதுமான அளவில் படிக்க எங்களால் முடியல. அதனால் கர்த்தருடைய கிருபை இருந்தது. கவனிங்க, அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு ஹவுஸ் கீப்பிங்கராக தான் தொடர்ந்தேன். வேலையை க்ளீன் பண்ணணும், ஆஃபீஸை துடைக்கணும், டேபிள் சேர் க்ளீன் பண்ணணும். இந்த வேலை தான் என் வேலை என்ன பண்ணிச்சு, தொடங்குச்சு. அப்போ எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் வாலிபர் மீட்டிங் நடக்கும். இப்படி சுற்றி உட்காருவாங்க. அந்த வாலிபர் மீட்டிங்கில் லைனாக வந்துட்டு ஒருத்தர் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? என் கூட இருந்தவங்கலாம் எல்லாருக்கும் தெரியும், அண்ணனுக்கெல்லாம். என்னன்னா, ஒருத்தர் லாயர், ஒருத்தன் டாக்டர், ஒருத்தன் இன்ஜினியர், ஒருத்தன் இப்படி எல்லாம் டிகிரி ஹோல்டர் தான். அப்போ நல்லா கவனிங்க, எல்லாரும் சொல்ல வரும்போது எனக்கு ஒரு கூச்சம் வரும். அப்படியே நான் நவர்ந்து அப்படியே எதிர்த்து எங்கன்னா போகிற மாதிரி போயிடுவேன். நான் செய்கிற வேலை ஹவுஸ் கீப்பிங்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்னது வைக்கும். நான் படிக்கலைன்னு சொல்கிறதுக்கு என்ன. பல நாள் ஆண்டவர்கிட்ட நான் முறையிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி தான் முடியுமா? எங்களை நீங்கள் அழைச்சது உண்மையான இருந்தா, எங்களோடு நீங்கள் பேசுகிற தெய்வம் உண்மையாக இருந்தா, என் வாழ்க்கையை நீங்கள் அற்புதம் செய்யணும்னு சொல்கிற ஆண்டவராக இருந்தா, நான் தான் படிக்கலையே, என் வாழ்க்கையை உங்களால் உயர்த்த முடியுமா? என் அவமானத்தை உங்களால் போக்க முடியுமா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணது உண்டு. ஆனால் ஆண்டவர் பாருங்க, நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக. 2014 வரைக்கும் நல்லா கவனிக்கணும். 2014 வரைக்கும் நான் ஒரு ஆஃபீஸ் பாய், டீ காஃபி சப்ளை பண்ணணும். அப்போ ஆண்டவருடைய அழைப்பு வருது, ஊழியத்துக்கு போயிடலான்னு நான் கடந்து வரேன். அப்போ நான் ஆனாலும் ஆண்டோட கிருபை இருக்கிறதுனால யோசேப்புக்கோ பார்வோனுடைய மனைவியின் கண்கள் என்ன கிடைச்சதான்? தயவு கிடைச்சதான். அதுபோல் அந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்கே போனாலும் என்ன இருக்கும்? நான் செய்கிற வேலை சின்ன வேலையாக இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணார்? ஆசரித்து எல்லார் கண்ணிலையும் தயவு கிடைத்தார்.
அப்போ லண்டன்லேருந்து ஒரு சார் அடிக்கடிக்கு எங்கள் இந்தியாவுக்கு வந்து ஒரு வாரம் தங்குவார். அவர் பேர் பிரதீப் பானர்ஜின்னு அவர் லண்டனில் இருந்து எங்கள் லண்டனில் இதே ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணார். அங்கே வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும்னு உள்ளுக்குள்ளே பேசியிருந்துருக்குறாங்க. இது எப்போ நடக்குதுன்னா, எனக்கு ஊழிய அழைப்பும் எனக்கு ஆஃபர் லெட்டரும் ஒன்றா ரெடி ஆகுது. நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஹெச்ஆர் வந்து ரெக்ஸ்ன்னு அவர் பேர், அவர் ஒரு ரோமன் கேத்தலிக். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஆண்டவர் என்ன இறைப்பணி செய்ய அழைத்திருக்கிறார், நான் கர்த்தருக்காக என்ன பண்ண போகிறேன், வாழ்க்கையில் நீ பெரிய தப்பு முடிவெடுக்கிறப்பா ஏன்னு கேட்டேன். பார், உனக்கு சர்ப்ரைஸாக வைக்கலாம், சஸ்பென்ஸாக சொல்லலாம்னு நினச்சோம். உன் பேரை டிக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கூட்டு போனாலும் கூட்டு போயிடுவாங்க, ஆப்ஷன் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வாழ்க்கை என்ன பண்ணிடாத, வீண் அடிச்சிடாத. இது எனக்கு ஒரு ஹெச்ஆர் கொடுத்தா அட்வைஸ். கவனிங்க, நாம் பூமிக்குரியவனாக இருந்தால் என் வாழ்க்கையில் நான் எதை எதிர்நோக்கி இருக்கிறேன், ஒரு உயர்வு. என்னது ஒரு உயர்வு? நான் இந்த பலிப்பீடத்திலிருந்து சொல்கிறேன். அன்றைக்கு எனக்கு அந்த காரியத்து மேலே, அந்த வேலை மேலே, அந்த உயர்வு மேலே எனக்கு கவனம் போகாமல் ராத்திரி போய் ஜெபம் பண்ணுறேன். மத்தேயு 4வது அதிகாரத்தில் பேதுருடைய அழைப்பை குறித்து வருது. இயேசு அழைச்ச உடனே பேதுரு தன் வலைகளை விட்டு அவருக்கு, எனக்கு அந்த வலைகளை விட்டு பின் சென்றான்ற வார்த்தை மட்டும் ரிப்பீட்டடாக கேட்குது. ஏன் 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 குழம்புற? அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, ஒரு மீனவனுக்கு மீன் பிடிக்க எதுதான் ரொம்ப முக்கியம் சொல்லுங்க? வலை தான் முக்கியம். போட் இருக்கு, மீன் எதை கையிலேயே போய் பிடிக்க முடியும்? 50 லட்ச ரூபா போட்டு வச்சிருந்தாலும் மீன் பிடிக்க என்ன வேணும்? வலை வேணும். அப்போ அந்த வலையை தான் அவன் என்ன பண்ணுறான், விட்டுட்டு போகிறான். தன் வாழ்வாதாரத்தை விட்டுட்டு போகிறான். ஆண்டவருக்காக அந்த வலையை விட்டுட்டு போனதுனால ஒருபோதும் பேதுரு என்னவானதே கிடையாது. அல்லேலூயா. அப்போ சிலர் 2வது அதிகாரத்தில் எந்திரிச்சு நின்று பேசும் பொழுது, எந்த மீனவனாகிய பேதுரு பேசுகிறத மீனவன் மேலே என்ன வரும்? மீன் வாசனை வரும். ஆனால் பேதுருடைய நிழல் பட்டு சுகமானாங்களா? அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு இது, மறாநாள் நீ யோசிச்சுட்டு சொல்லு அப்படின்றாங்க. நான் போய் சொல்கிறேன், அவர் ஒரு கிறிஸ்தவர்ன்றதுனால இந்த வசனத்தை எடுத்தே காட்டேன். ஆண்டவர் என்கிட்ட இந்த வசனத்தை பேசினார், நான் என்ன பண்ண தான் போகிறேன். அன்றைக்கு நான் அந்த முடிவு எடுத்தேன் பாருங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை நான் அன்றைக்கு அந்த முடிவு எடுக்கலைன்னா இன்றைக்கு என் நிலைமை இப்படி இருந்திருக்காது. அல்லேலூயா. கவனிங்க, ஏன்னா பைபிள் காலேஜ் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 2 வருஷம் கேப்பில் நான் ஒரு வேலைக்கு போகிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரு யூகே பேஸ்டு கம்பெனியில் என்னை கர்த்தர் மேனேஜராக உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மேன் 8ஆம் கிளாஸ் ஃபெயில் கேண்டிடேட்டை உயர்த்த முடியும்னா என் ஆண்டவரால் தான் என்ன பண்ண முடியும். மனுஷன் ஆஹா எனக்கு ஒரு கதவை திறக்கிறாரு, இந்த மனுஷன்னு நான் செவி சாச்சிருந்தேன்னா இன்றைக்கு எனக்கு இப்படி ஒரு உயர்வை கர்த்தர் என்ன பண்ணியிருக்க மாட்டான். நான் கேட்டேன், கவனிங்க, பைபிள் காலேஜ் முடிச்சு தானே அந்த வேலைக்கு போனேன், அதில் தான் மேனேஜர் ஆனேன். அப்போ ஆண்டவருக்குள்ளே ஒரு நாள் ஒரு நியூ இயர் சர்வீஸில் கேட்குற, ஆண்டவர் என்னை சும்மா இருந்தவொன்னே அழைச்சிங்க, மறுபடியும் என்ன பண்ணீங்க, வேலைக்கு போன்னு சொன்னீங்க. நான் வேலைக்கு போனேன். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன், வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன், ஊழியம் பண்ணுறேன்னு. ஒரு 2 வருஷத்துக்கான கேள்வி இதுவே இருந்தது. ஏன் மறுபடியும், அதாவது வேலையை விட்டுட்டு தானே நான் ஊழியத்துக்கு வரணும், மறுபடியும் ஏன் வேலைக்கு அனுப்புனீங்க? மறுபடியும் எனக்கு வேலைக்கு அனுப்பினேன்னா 2015ஆவது ஆண்டு ஜூலை மாதம் கிராஜுவேஷனுக்கு முன்னாடி எங்கள் சாப்பலில் உட்காந்து நான் ஜெபம் பண்ண ஜெபத்தை ஆண்டவர் அப்படியே பிக்சர் போட்டு காட்டினார். என்ன தெரியுமா நான் ஜெபம் பண்ணேன்? ஆண்டவரே, நான் எங்கள் கிராஜுவேஷன் பைபிள் காலேஜ் முடிஞ்சு நான் வெளியே வரும்போது பைபிள் காலேஜில் சாட்சி சொன்னவங்கள்லாம் சாட்சி கேட்டேன். என்னென்னா, ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி இன்ஜினியரிங்கில் வேலையை விட்டுட்டு பாஸ்டராக படிக்க வந்தேன், அந்த படிப்பை விட்டுட்டு நான் என்னவாக வந்தேன், பாஸ்டராக வந்தேன் அப்படின்னு இந்த படிப்பை முடிச்சுட்டு எல்லாரும் சாட்சி சொல்ல ஊழியக்காரர்கள். நான் கடைசியாக சாட்சி சொல்லணும். நான் ஏதோ சொல்லி முடிச்சுட்டு அன்றைக்கி ஆண்டுகிட்ட அமர்ந்து என் சாப்பலில் ஜெபம், ஆண்டவரே என்னை யாருமே, ஒரு வேளை நான் 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு, இவனுக்கு படிப்பறிவு இல்லை, ஒரு உயர்வு இல்லை, அதனால தான் என்ன பண்ணிட்டான், பைபிள் காலேஜுக்கு வந்துட்டான்னு சொல்லிடுற மாதிரி என்னை வச்சிடாதீங்கப்பான்னு ஒரு ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபத்துக்காக ஆண்டவர் எனக்காக என் வாழ்க்கை பயணத்தையே என்ன பண்ணினார், மாற்றி
சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆகி அசிஸ்டன்ட் மேனேஜராக மாற்றி கர்த்தர் இன்றைக்கு மேனேஜராக உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. கவனிங்க, ஏன் கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணனா, என் விண்ணப்பத்தை கர்த்தர் உன்னிப்பாக கவனிக்கிறார். அல்லேலூயா. ஏன் ஒருவனுக்காக என் வாழ்க்கையில் ஒரு யூட்டர்ன் எடுத்து இப்போ நான் வேலையை விட்டு வந்து நின்று என்னால் தைரியமாக சொல்ல முடியும்ல, ஒரு 55,000 ரூபாய் சேலரி தூக்கி போட்டுட்டு ஒரு மேனேஜர் வேலையை தூக்கி போட்டுட்டு நான் என்ன பண்ண வந்திருக்கிறேன், ஊழியம் செய்ய வந்திருக்கேன்னு சொல்ல முடியும் இல்லையா? எனக்காக கர்த்தர் என் வாழ்க்கையே மாற்றினார் பாருங்க. அல்லேலூயா. ஆவிக்குரியவனை என்ன சொல்ல வந்தேன்னா, நான் பூமிக்குரியவைகளை நாடி இருந்தா எனக்கு இந்த ஊழியன் என்கிற நான் இந்த சாட்சி எப்படி முடிக்கணும், அதான் கவனிங்க, மேனேஜர்ன்றது எனக்கு ஒரு இது இல்லை, ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய உன்னத அழைப்பை என் மேலே கொடுத்து இத்தனை விசுவாசிகளை கொடுத்து என்னை ஊழியக்காரனா என்ன பண்ணி வச்சிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த பூமியில வாழ்றேன்னா ஆவிக்குரியவனா மாறணும்னா நான் பூமியில தானே வாழ்றேன். அந்த பூமிக்குரிய இச்சைகளை நிற்க தான் செய்யும். கவனிங்க, பூமிக்குரிய ஆசைகளை இழுக்க தான் செய்யும். பூமிக்குரிய பண ஆசை என்னை இழுக்க தான் செய்யும். நான் என்ன செய்யறது பிரதர்? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 24:1 பூமியும் அதன் நிறைவும் யாருடையதான்? கர்த்தருடையது. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே யாருடையது தான்? ஆமென். கவனிங்க, பூமிக்குரியவனுக்கு உள்ள வாழுது. சொல்லுங்க, என்ன பண்ணுது? உலகம் உள்ள அவனுக்கு உள்ள வாழுது. ஆவிக்குரிய நான் உலகத்துல வாழ்றேன், ஆனா உலகம் எனக்குள்ள வரல. புரியல நினைக்கிறேன். ஆவிக்குரிய எனக்கு நான் எதுல தான் வாழ்றேன்? பூமியில, உலகத்துல தான் வாழ்றேன். ஆனா ஒருபோதும் பூமி உலகம் எனக்கு உள்ள வருதுக்கு நான் என்ன பண்றதே கிடையாது. காரணம் வசனம் சொல்லுது பாருங்களேன். வசனம் என்ன சொல்லுதுன்னா, சத்துரு 1 பேதுருல வாசிங்க, 1 பேதுரு 5:8 வேகமாக வாசிங்க. 1 Peter chapter 5 verse 8 வேகமாக வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று, சொல்லுங்க, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்துறானா. ஹலோ, சத்துரு கிட்ட ஒரு டார்கெட் இருக்கு. கவனிங்க, சத்துருக்கு ஒரு வேலை இருக்கு. பூமியில் எவனை விழுங்கலாமோன்னு என்ன பண்றானா? தேடுறான். யாரை தெரியுமா? பூமிக்குரியவன் அல்ல, ஆவிக்குரியவனை தேடுறான். சத்துரு போய் நின்றவன் எல்லா ஆளுங்கிட்டையும் பாரு, எல்லா ஆள்கிட்டையும் பாருங்க, சத்துரு நின்ற எல்லா ஆளுமே ஆவிக்குரியவன் தான். சத்துரு யார்கிட்ட போய் நிற்கிறான்? யோசேப்பு கிட்ட போய் நிற்கிறான். யாருடைய ரூபத்தில்? போர்த்திபாலுடைய ரூபத்தில் போய் யார்கிட்ட நிற்கிறான்? யோசேப்பிட்ட நிற்கிறான். யோசேப்பு ஆவிக்குரியவனாக இருந்தாலும் அதை ஜெயித்தானா இல்லையா? அல்லேலூயா. சத்துரு போய் ஆபிரகாம்கிட்ட நிற்கிறான். ஆபிரகாம் ஆவிக்குரியவன்றதால அதை ஜெயிக்கிறான். அல்லேலூயா. சத்துரு உண்மையும் உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் ஆகிய, ஹலோ கவனிக்கிறீங்களா நீங்க? யோபு 1வது அதிகாரத்தில் கவனிங்க, ஆவிக்குரியவன் மேல சத்துருக்கு எப்போதுமே என்ன உண்டு? அதனால தான் ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபுவின் மீது கவனம் வைத்தாயோ. ஹலோ, அவனை கவனிச்சியா? என் ஆவிக்குரிய என் பிள்ளைய நீ கவனிச்சியா? அவன் உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய என் ஆவிக்குரிய பிள்ளைய நீ பாத்தியா? தோத்து போயிட்டான் சத்துரு. யார் முன்னாடி? யோபுடைய உண்மைக்கு முன்னாடி. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. மனைவி சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை விடுமையா?
ஆவிக்குரியவனாக இருந்தால் அப்படி தான் மன்னிக்கணும். பூமிக்குரியவனாக இருந்தால் கண்டிப்பாக என்ன தான் பண்ணியிருக்கணும்? செத்து தான் போயிருக்கணும். ஆடு போச்சு, மாடு போச்சு, வயல்வெளி போச்சு, வீடு போச்சு, புல்ல போச்சு, பொண்டாட்டி போச்சு. காரணம், யோபு பாருங்க, அவன் பூமிக்குரியவன் அல்ல, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாடுகிறவன் அல்ல. யோபு யாருன்னா ஆவிக்குரியவன். அல்லேலூயா. பவுல் சொல்றார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை? யுத்தம் இல்லை. பூமிக்குரியவனுக்கு பூமியில சாப்பாடு இல்லை, துணி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சண்டை வருது. ஆனா ஆவிக்குரியவனுக்கு அந்த சண்டை வருது இல்லை. மாம்சத்தோடு ரத்தத்தோடு அவனுக்கு என்ன இல்லை? யுத்தம் இல்லை. காரணம், ஆவிக்குரியவன் வாழ்ற மண்டலமே வேற. அல்லேலூயா. ஆவிக்குரியவனே யாராவது ஏதாவது சொன்னா அதை கவனிச்சு அவனுக்கு ரிப்ளை பண்ண கூட நேரம் இல்லை. காரணம், அவன் ஆவியில எப்பொழுதும் தேவன் என்ன பண்றான்? நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை நீர் என்ன பண்ணிருக்கிறீர்? சூழ்ந்து உள்ளீர் ஆண்டவரே. உங்க பாஸ் கிட்ட போன்ல பேசுறீங்க, கவனி. உங்க எஜமான்கிட்ட போன்ல யாரோ எதிர்க்க உங்களை இடிக்கவோ ஏதோ ஒரு மெரிச்சிட்டான். லைன்ல இருக்கிறப்ப அவன்கிட்ட சண்டை போடுவீங்களா? காரணம், போன்ல லைன்ல யார் இருக்கிறா? சார் நீ ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கு சார். எதிர்க்க ஒருத்தன் வந்துட்டான், அவனை 4 வார்த்தை கேட்டுட்டு நான் என்ன பண்றேன்? என்ன கேள்வி கேட்கறேன் மட்டும் பாருங்க. ஏன்னா எஜமானனுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆயிடக்கூடாதான். அந்த மாதிரி ஆவிக்குரியவன் எப்போது யார்கிட்ட லைன்ல கனெக்ட்ல இருக்கிறான்? ஏசப்பட்ட லைன்ல கனெக்ட்ல இருக்கிறான். அவன் ஆத்மா ஆவி யார்கிட்ட கனெக்ட்ல இருக்கிறது. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அவனுக்கு அது, ஓ ரைட் ரைட், ஐயோ என் எஜமான லைன்ல இருக்கிறாரு, என் சிந்தையில் இருக்கிறாரு, என் ஆவியில் இருக்கிறாரு, என் உள்ளத்தில் இருக்கிறாரு, என்னை பற்றி என்ன நினைப்பாரு, என்னை உண்மை உள்ளவன் நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரே, இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரே, இந்த குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரே. அல்லேலூயா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன பண்றானா? நிதானிக்கிறான். ஒரு நிதானம் தேவை பிள்ளைகளே. உங்களுக்கு ஒரு நிதானம் வேணும். எந்த காரியமாக இருந்தாலும் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சிடாதீங்க. நம்ம இந்த ஆலயத்தை கட்டும் பொழுது February மாதம் 2ஆம் தேதி நான் சர்ச்சோட கீ வாங்குறேன். ஒரு பேர்ஷல் கண்டிஷனில் கொடுத்தாங்க. வந்தவங்களுக்கு தெரியும், அந்த தகடு தெரிகிற மாதிரி தான் ஃபுல்லாக தெரிஞ்சது. அப்போ கவனிங்க, என் மாம்சரிகம் சொல்லுது, எவ்வளோ சீக்கிரம் சபையை வேலை முடிச்சு, எவ்வளோ சீக்கிரம் பண்ணி முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி முடித்து ஒரு 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 திறப்பு விழாவை ஒரு டெடிகேஷன் பண்ணிவிட்டு நான் போகணும். ஒரு ஊழியக்காரன் அப்படி நினச்சது உண்டு, அப்படி தான் வேலை பண்ணுறேன். ஆனால் பாருங்கள், ஒவ்வொன்றுத்திற்கும் ஆண்டவர் ஒவ்வொரு குறைஞ்சது 1 மாதமாச்சும் வேலை டைம் எடுத்துக்கிட்டார். ஒவ்வொரு வேலைக்கும் குறைஞ்சது எத்தனை மாதம் ஆகுது எடுத்துக்குது? ஒரு 2 வாரம் 1 மாதம் வேலை. பாருங்கள், இத்தனை மாதம் கிட்டத்தட்ட ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட்டில் வந்துட்டோம். இருந்தாலும் சபையினுடைய பணிகளை என்ன பண்ணலை. அப்போ ஆண்டுகிட்ட காத்துட்ருக்கும் போது ஆண்டுகிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது, இந்த வாக்கு தத்தத்தை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த சபையில் நான் தனிமையில் ஒரு 13 நாள் இந்த இடத்துல தங்கினேன். யாருமே இல்லை. 13 நாள் நானும் என் ஆண்டவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. ஒரு உபத்திரவத்தில் ஒரு 13 நாள் ஆண்டுகிட்ட சமூகத்தில் போராடினேன். யாக்கோபை போல, ஆண்டவரே நீர் இந்த இடத்த கொடுத்துருக்கீங்கன்னா, நீர் நீங்கள் இந்த ஜனங்களை, நீங்கள் இந்த சபையை நேசிக்கிறது உண்மையாக இருந்தால் என்னோட கூட பேசுங்கப்பா. இது வெறும் கட்டடமா இல்லை உங்களுடைய ஆலயமா? இது ஏன் திட்டமா இல்லை உங்கள் சித்தமா? அப்போதுதான் ஆண்டவர் சொன்னார், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவருடைய ஸ்தலத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இதை நான் வச்சிருக்கேன் உனக்காக என்னார். அல்லேலூயா. அப்போ ஆனால் வேலை நடக்கலையே, தாமதமாவது, குறைவுகள், பற்றாக்குறை, இதெல்லாம் நடக்குது. என்ன ஆண்டவர்னு கேட்கும்போது எலியாவை கொண்டு வந்து காட்டுறார் ஆண்டவர். எலியாவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாராம்? காலையும் மாலையும் எது சாப்பாடு கொடுத்துச்சு சொல்லுங்க? எது சாப்பாடு கொடுத்துச்சு சொல்லுங்க? கரெக்டாக சொல்லுங்க.
காகங்கள், காகம் கிடையாது. ஒரு காக்கா எவ்வளோ எடுத்துருந்து போட்டால் எலியா என்ன எறும்பா? எலியா ஒரு காக்காவால் சாப்பாடு எவ்வளோ எடுத்துன்னு வர முடியும் சொல்லுங்க பார்ப்போம்? அது காக்கா வாய் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒரு பாதி துண்டு பிரெட்டு போட்டு எலியா வந்து திருப்தி ஆயிடுவாரா? எலியாவுக்கு காகங்கள், அப்படிதான் வசனங்கள் போட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை காகங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 காகத்துக்காச்சும் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு? அவ்வளோ சாப்பிட்டா தான் ஒரு மனுஷன் மாம்சரிக்கம் என்னவாமா திருப்தி ஆவான். அப்போ காலையும் மாலையும் காகத்தை கொண்டு என்ன பண்ணாராம்? அப்போ என்னுடைய திருச்சபைக்கு, நம்முடைய திருச்சபைக்கு எந்த நேரத்துக்கு எது தேவையோ அந்த நேரத்துக்கு நான் அதை உனக்கு கொடுத்து நடத்துவேன்னாரு. அல்லேலூயா. என்னை இந்த சபையை பார்த்துட்டு ஒரு பிரதர் வாயில் கேட்டுடவே கேட்டார், எப்படி உங்களுக்கு ஸ்பான்சர் வெளிநாடுலேருந்து வருதா? வேதத்தை வச்சுன்னு தான் சொல்கிறேன். எனக்கு ஸ்பான்சர் வேலை ஒத்தாசை வரும் பர்வதத்துலேருந்து தான் வருது. அல்லேலூயா. ஆமென். நமக்கு இந்த ஸ்பான்சரு இதெல்லாம் நான் எதிர்பார்க்குறதும் ஆண்டவர் என்னை விடலை. மனுஷனுடைய கருத்திற்காக நான் காத்திருக்கவும் கர்த்தர் என்ன பண்ணலை. அல்லேலூயா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான்? கவனிங்க, இது சொல்லும் பொழுது என்ன ஆவிக்குரியவனாக இருந்தால் இதை நிதானிக்கிற ஏற்ற வேலையில் ஆண்டவர் ஒவ்வொன்றத்தையும் செய்யும் பொழுது என் பிளான் வேறு, அவருடைய பிளான் வேறு. உங்கள் வாழ்க்கை குறித்து, அல்லேலூயா, கவனிங்க, உங்கள் வாழ்க்கை குறித்து உங்களுடைய திட்டம் வேற, அவருடைய சித்தமே வேற. பேதுரு என்ன திட்டம் போட்டான்? வலை ரொம்பிடுச்சு. ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தையின்படி கேட்டு நீ என்ன பண்ண? ஆழத்தில் வலை ரொம்பிடுச்சு, போட்டு ரொம்பிடுச்சு. கூட்டாளியும் கூப்பிடுறான், அவன் போட்டு என்ன ஆயிடுச்சு? இப்போ பேதுரு என்ன நினைக்கிறானா, அவனுடைய திட்டம் என்ன? இனிமே வருஷத்துக்கு 365 நாளும் இப்படி தான் என் போட்டு என்ன பண்ண போகுது? ஹலோ சொல்லுங்க. இனிமே வருஷத்துக்கு 365 நாளும் என் வீட்டுக்கு என்னத்துக்கு பஞ்சம் இல்லை? மீனுக்கு பஞ்சம் இல்லை, எறாக்கு பஞ்சம் இல்லை, பணத்துக்கு பஞ்சம் இல்லை, பாலுக்கு பஞ்சம் இல்லைன்னு ஐயா மனக்கணக்கு போட ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனால் ஆண்டவர் வேற கணக்கு போட்டது யாருக்கு தெரியாது. ஆண்டவர் உடனே சொல்றாரு, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன். மீனை பார்க்குறாரு, சந்தோஷம் வருது. ஆண்டவர் மனுஷனை பிடிக்கவன் ஆக்குவ வார்த்தை அவருக்கு என்ன வந்திருக்கும்? மாம்சரிகத்தில். கவனிங்க, ஒரு அம்மா பூமிக்குரியவனா, ஐயோ இவ்வளோ ஒரே நாளில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பூமிக்குரியவனா இருந்தான். ஆவிக்குரியவனா இருக்கிறப்ப அவனுக்குள்ள என்ன வரும்? என்ன தேவன் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவே. அல்லேலூயா. மாத்தினாரா இல்லையா? அதான் இயேசுவாது தொட்டு சுகமாக்கினாங்க. இயேசுவு தொட்டு சுகமாக்கினார். வஸ்திரத்தை தொட்டு என்ன வாங்கினாங்க? ஆனால் பேதுருடைய ஷேடோ, நிழல் பட்டு என்ன பண்ணாங்களாம்? ஆவிக்குரியவன் நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே, நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான். செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே. எல்லாமே நீங்கதான் எல்லாமே. கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீர். எழுந்து நின்று பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தி வந்த. சித்தம் செய்யணுமே, செய்து
செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே. உடைஞ்சு என் விருப்பம் இல்லப்பா, சித்தம் செய்யணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம் எல்லாமே நீங்கதான். ஆமாப்பா, தேவ பிள்ளைகளே கவனிங்க, ஆண்டவர் சமூகத்தில் நேரமே போத மாட்டேங்கிறது. அல்லேலூயா. என்ன பண்ணுறது, மாம்சரிகமாச்சே. உங்களுக்கும் பசிக்கும், குடும்பம் இருக்குது, நேரம் இருக்குது. ஊழியக்காரர் நீங்கள் இல்லைன்னா கூட சேரை கூட பிரசங்கம் பண்ண நான் ரெடி. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் குடும்பம் இருக்கேன்னா டேப்பில் இன்னும் 14 பக்கம் இருக்குது பிரசங்கம். இந்த பூமிக்குரியவனும் ஆவிக்குரியவனும் அதெல்லாம் ஆண்டவர் டாக்குமெண்ட் பண்ண சொன்னார். ஒரு நாள் கர்த்தர் கிருபையாக இருந்தால் ஆவிக்குரியவனுக்கும் பூமிக்குரியவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஆவிக்குரியவன் எதை சுதந்தரித்துக் கொள்கிறான், பூமிக்குரியவன் எதை சுதந்தரித்துக் கொள்கிறான். ஆவிக்குரியவனுக்கு வருகிற மேன்மை என்ன, பூமிக்குரியவனுக்கு வருகிற சாபங்கள் என்ன, இதெல்லாம் ஆண்டவர் நிறைய வச்சிருக்கிறார். ஆமென். காலம் நிறைவேறும் பொழுது இதே மாதிரி இப்போ 7 நாள் வச்சோம். கர்த்தர் கிருபையில் அடுத்து எத்தனை நாள் வைக்க போகிறார்? 21 நாள் வைக்க போகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான் ஆர்வமாக இருக்கீங்க. அல்லேலூயா. 21 நாள் வைக்க கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆமென். ஆயத்தமா நீங்க? நான் பாஸ்டர் குண்டை தூக்கி போடுறீங்களே நீங்கள். இந்த 5 நாள் எங்கள் தூக்கத்தை சாயந்தரம் எங்கள் இதை விட்டுட்டு வந்திருக்கேன். எங்களுக்கு என்னவா இருக்குது? ஏன் தெரியுமா? 21 நாள் கோழி அடக்காக்குறது. கோழி முட்டை போட்டு எத்தனை நாளில் குஞ்சு அடக்காக்கணும்? 21 நாள் என்ன பண்ணுமா? 21 நாள் அந்த கோழி என்ன பண்ணுமா? வெறும் அமர்ந்து அடக்காக்கும். அதோடைய பாடியிலேருந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். வேறு ஒன்றுமே பண்ணாது கோழி. அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண 21வது நாள்லேருந்து அந்த தாயோடைய ரெக்கையிலேருந்து ஒரு குஞ்சு எட்டி பார்க்கும். ஆமென். நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளேருந்து ஒரு தரிசனம் கர்த்தர் அந்த முட்டையை, அந்த வாக்குத்தத்தத்தை, எல்லா வாக்குத்தத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை கோழி எடுத்து வைக்கிற மாதிரி ஆண்டவர் நான் அதை செய்வேன், இதை செய்வேன், வாழாக்கம் எல்லாம் எடுத்து வைங்க. 21 நாள் அந்த கோழி என்ன பண்ணுன்னா வெறும் அமர்ந்து அடக்காக்கும். 21வது நாள் முடிவில், அல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன் இந்த 7வது நாள் முடிவில் நீங்கள் அடக்காத்த எல்லா முட்டையும் என்னவா வரப்போகுது? கோழி குஞ்சியா. உங்கள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற போகிறது. ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் ஆமென் விசுவாசத்தோடு போங்க. கரங்களை வைப்பாங்க. கரங்களை உயர்த்தி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை பலப்படுத்திட்டு போங்க. ஆண்டவரே, நான் பூமிக்குரிய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் இருக்குதோ இல்லையோ, ஆண்டவரே, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியர் விளைவாரற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அவன்தான் ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவன் அத்திமரம் துளிர் இல்லைனாலும் அவன் சந்தோஷமா இருப்பான். திராட்சை செடி பலன் கொடுக்கலனாலும் அவன் சந்தோஷமா இருப்பான். வயல்கள்ல தானியம் இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பான். காரணம், அவன் எந்த சந்தோஷத்தை நம்பி வாழ்றானா? பூமிக்குரிய சந்தோஷத்தை நம்பி வாழல, ஆவிக்குரிய பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என்னுடைய கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரணும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. எனக்கு ஒத்தாசை வரணும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. எனக்கு கிருபை கிடைக்கணும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அவருடைய கண்ணில் உனக்கு கிருபை கிடைக்கிறது. அவருடைய கண்ணில் உனக்கு கிருபை கிடைக்கிறது. மனுஷனுடைய பார்வையில தயவு இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு உன்னுடைய என்ன என் கண்ணில் உனக்கு தயவு கிடைக்கிறது. என் கண்ணில் உனக்கு தயவு இருக்கும்போது நீ ஏன் மனுஷ கண்ண, என் கண்ணில் தயவு கிடைக்கும் போது நீ ஏன் மகளே மனுஷனுடைய கரத்தை எதிர்பார்க்கிற? நீ என்ன சந்தேகப்படுறியா நான் இதை செய்ய மாட்டேன்னு? உனக்குள்ள அவிசுவாசம் வருதான்? கண்ணை மூடுங்களேன். அப்பா கேட்கிறார், உங்ககிட்ட அவிசுவாசம் இருக்கா?
பேதுருவை பார்த்து சொல்றார், பேதுருவே. பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே நீரே ஆனால், இந்த கடல் மேலே நடந்து வந்தது நீரே ஆனால் என்னையும் நடக்க பண்ணுங்கன்றான். ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே நீ நடந்து என்னிடத்தில் வான்றார். அல்லேலூயா சொல்லுங்க, என்னிடத்தில் வா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்துவீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்துவீர். என்னை விட்டு கொடுக்காதவர், நன்றி நன்றி ஐயா. கூடி என் தலையை உயர்த்துவீங்க அப்பா, என் கண்ணீரை துடைப்பீங்க, என் வறுமையை மாத்துவீங்க, என் கஷ்டத்தை போக்குவீங்க, என் கடனை நீக்குவீங்க, என் வியாதியை மாத்துவீங்க, என் குடும்பத்தை மாத்துவீங்க, என் பிள்ளைகளை மாத்துவீங்க, என் கணவரை மாத்துவீங்க, என் பிள்ளை மனைவியை மாத்துவீங்க, என் சூழ்நிலையை மாத்துவீங்க. நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி அப்பா. விசுவாசத்தோடு நன்றி சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் கவனிங்க.